ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்டீவன். இன்றைய நாளில் ஒரு நல்ல நாள். இன்றைக்கு எல்லாருடைய தாய்மாருடைய தினமாக இருக்கிற அந்த நாளில் என்னுடைய பாடலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த பாடலை நான் எழுதணும்னு சொல்லி, நான் மியூசிக் போடணும்னு சொல்லி அநேகமான காலங்களாக நான் முயற்சித்து டைம் இல்லாத ஒரு காரணத்தினால அதை பின்வாங்கி அப்படியே அதை பின்னுக்கே போட்டுட்டேன். எப்படியாவது இந்த பாடலை நான் எழுத வேணும், இந்த பாடலுக்கு நான் மியூசிக் போடணும் என்று சொல்லி நான் மிகவும் பிரயாசப்பட்ட காலங்கள் உண்டு. நேரம் இல்லாத காரணத்தினால அது இவ்வளோ காலம் அது பின் போட வேண்டிய கட்டம் வந்து விட்டது. நல்ல ஒரு வேலை டயட்டோடு உங்களுக்கு இந்த பதிவை நான் செய்கின்றேன். இன்றைய நாளில் இந்த பாடலை நான் வெளியிடுவதில் மிகவும் நான் சந்தோஷப்படுறேன். காரணம் சொன்னால், இன்றைக்கு மதர், அதாவது நம்முடைய தாய் மாருடைய தினமாக இருக்கிற நாளில் இந்த பாடலை நான் வெளியிடுவதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகின்றேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய வேலையோடு நம்முடைய எல்லா காரியத்தோடும் இந்த இப்படியான காரியம் செய்வது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஆண்டவருடைய துணையோடு நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது நமக்கு துணையாக இருப்பார், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவருடைய பலத்தோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பாடலுக்கு நான் பாடி மியூசிக் போட்டு பாட்டு எழுத கர்த்தர், அதாவது ஆண்டவர் எனக்கு அந்த உதவி செய்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அது மட்டும் இல்லை, எனக்கு யாரும் இந்த பாடலை எழுதி தந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அநேகமான பேருக்கு கேட்டது உண்டு. ஆனால் அவங்களும் பிஸின்னு சொல்லி இந்த பாடலை எழுதி தர முடிப்பட்ட கடைசியாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே, நானே என்னுடைய பாடலுக்கு நானே பாட்டு படித்து, நானே மியூசிக் போட்டு, நானே பாட்டு எழுதணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நான் இவ்வளோ காலம் அது நான் இன்றைக்கு மதர்ஸ் டே டைமில் அருமையான பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த பாடலுக்கு நானே மியூசிக் போட்டு நானே பாடியிருக்கின்றேன். கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாடலை யாரும் எழுதி தந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோடு அணுகி டெபோரா, நான் மறக்கவே மாட்டேன், டெபோராட்ட நான் கேட்டிருந்தேன் எனக்கு ஒரு பாடலை எழுதி அனுப்ப சொல்லி. அவள் எங்களுடைய கம்பெனியில் கொஞ்சம் காலமாக ஒர்க் பண்ணவங்க. அவங்கள்ட்ட நான் கேட்ட பொழுது அவங்க ஒரு பாடல் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தாங்க. நிச்சயமாகவே அந்த பாடல் நீங்கள் கேட்பீங்க. இனி வர காலங்களில் அருமையாக இருக்கின்ற அந்த பாடல், நல்ல வடிவாக அந்த பாடல் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தால் எனக்கு அந்த பாடல் படிக்க முடியாமல் போய்விட்டது. இனி வர காலங்களில் அந்த பாடலை நிச்சயமாக நான் படிப்பேன். அதுக்கு நான் மியூசிக் நான் போட நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பாடலுக்கு மியூசிக் போட வேணும், பாடல்கள் எழுத வேணும் என்று சொல்லி அநேகமான பேட்டை நான் கேட்ட பொழுது அவர்கள் முதல் கேட்ட காரியம், எவ்வளவு செலவழிக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, எவ்வளவு பணத்தை நீ கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க, ஒரு பாடல் அடிக்கிறதுக்கு இவ்வளவு முடியும் அவ்வளவு முடியும் சொல்லி கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் மட்டும் அவர்கள் எனக்கு ஆஃபர் கொடுத்தார்கள். ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே, இவ்வளவு காசை கொடுத்து ஏன் நாங்கள் செய்வோம்? ஏன்னு சொன்னால், நீங்கள் தந்த தாளந்து என்கிட்ட இருக்கின்றது, நீங்கள் தந்த மியூசிக் என்கிட்ட இருக்கின்றது, நீங்கள் தந்த குரல் என்கிட்ட இருக்கின்றது, நீங்கள் தந்த அறிவு என்கிட்ட இருக்கின்றது, நீங்கள் தந்த எல்லா காரியம் என் கையில் இருக்கின்றது, நான் ஏன் காசை கொடுத்து அடிப்பான்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நானே எல்லாம் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காரியத்தையும் இந்த பாடலுக்கு நான் செய்திருக்கின்றேன். மியூசிக்கிலிருந்து, பாடல் எழுதினதிலிருந்து, படித்ததிலிருந்து சகலதும் நானே அதில் எழுதியிருக்கின்றேன். நான் என்று சொல்லாத படிக்கு எனக்கு அதை சொல்ல விருப்பமில்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டமாக இருக்கின்றது. ஆனபடியாக நான் சொல்லுகின்றேன், எல்லாமே நான் இல்லை, எல்லாம் நான் என்று சொல்லாத எல்லாமே ஆண்டவர் எனக்கு அவர் செய்து கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு எப்பயும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். அருமையாக நான் இந்த பாடலை எழுதும் பொழுது உண்மையாக உட்கார்ந்து நான் எழுதவில்லை, உட்கார்ந்து நான் மியூசிக் போடவில்லை, உட்கார்ந்திருந்து எல்லா காரியத்தையும் நான் செய்யவில்லை. வேலையோடு போகும் பொழுது, காரில் போகும் பொழுது, வரும் பொழுது, ஆஃபீஸுக்கு போகும் பொழுது, பேக்குக்கு போகும் பொழுது, மற்றவர்களை மீட் பண்ணும் பொழுது, பிஸ்னஸ் அலுவலாக போகும் பொழுது, என்னுடைய படிப்பு சந்தமாக போகும்போது அப்பப்போ நான் எழுதினேன். அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பாடலாம் இந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் நிச்சயமாகவே கேளுங்க, மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க. இது நான் இப்பொழுது உங்களுக்கு கம்மிங் சூன்னு சொல்லி ஒரு அடி மாத்திரம் நான் போடுகின்றேன்.
என்ன பாடல் நான் ரிலீஸ் பண்ணல, அடுத்த முறை வீடியோவில் ஃபுல் பாடலாக எல்லா பாடலும் ஃபுல்லாக வரும், அதை கேளுங்கள். இப்பொழுது இந்த பாடல் கம்மிங் சூன் என்று சொல்லி நான் ஒரு டைட்டில் ஒன்று போட்டு நான் ஒரு இது மாதிரி ட்ரெய்லர் மாதிரி நான் விடுகின்றேன். அதை மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க. டெபி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எழுதி தந்த ஒரு பாடலுக்கு அந்த பாடல் நான் பத்திரம் வச்சிருக்கிறேன். அதை நான் நிச்சயமாகவே நான் பாடுவேன். குரலில் ஏதாவது பிள்ளைந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, மியூசிக்கில் ஏதாவது பிள்ளைந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, மற்றது எழுதின பாடலில் ஏதாவது பிள்ளைந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே இந்த ட்ரெய்லரை மற்றவருக்கு அனுப்பி வைங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல் பாடல் வரும், அதையே நீங்கள் மற்றவருக்கு அனுப்பி வைங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதில் பாடலில் வர ஒவ்வொரு பணமும், அதாவது யூடியூப்பில் இந்த பாடலுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இதில் பணங்கள் ஒவ்வொன்றும் நான் என்னுடைய கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காகவே நான் இதை அர்ப்பணிக்கின்றேன். இதை தயவு செய்து நான் ஸ்டீவன் மீடியாலையும் போடுவேன், அன்பிங் கிட்ஸ் டிவிலையும் நான் போடுறேன், அதே நேரத்தில் ஸ்டீவன் மீடியாவிலையும் இதை போடுகின்றேன். எல்லா சோஷியல் மீடியா நான் மார்க்கெட் பண்ணுகின்றேன். இந்த பாடலை யார் யார் கேட்குறீங்களோ இந்த பாடலை மற்றவருக்கு அனுப்பி வைங்க. இதில் ஒவ்வொரு சதமும் என்னுடைய சிலோன் மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும், அதாவது கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தமான காரியமும், அதே நேரத்தில் உடுப்பு, அதே நேரத்தில் சாப்பாடு, இந்த மூன்றையும் நான் கவனின்றேன். இதில் பணத்தில் நிச்சயமாகவே நான் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எனக்கு உதவியாக இருக்கும். தயவு செய்து அனுப்பி வைங்க. இதைத்தான் நான் நம்பி இருக்கையில் நாங்கள் இருந்தாலும் இதில் ஒவ்வொரு பணமும் நாங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவழிக்கத்தான் இப்படியான காரியத்தை நான் செய்து வருகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை இந்த பாடலை மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் நான் சில பாடல்களை நான் போடுவேன், எழுதுவேன், நானே எழுதி நானே மியூசிக் போட்டு நானே எல்லா காரியத்தையும் செய்வேன். காரணம்னு சொன்னால் இந்த மியூசிக்கு மாத்திரம் நியாயமாக காசு முடியுது, அதுதான் உண்மையான காரியம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே நானே எல்லாம் செய்யணும், டைம் இல்லை எனக்கு, உண்மையாகவே டைம் இல்லை, ஆனால் நானே எல்லாம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பெரிய உதவியை செய்திருக்கின்றார். நான் மியூசிக் சின்னலேருந்தே நான் படிச்சிருக்கின்றேன், பெருசாக நான் ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிக்கல, உள்ளே சொல்கிறேன். நான் ட்ரம் அடிக்கும் பொழுது உண்மையாகவே நான் டின் வச்சு அடித்த காலங்கள் உண்டு, பால் டின் தான் வச்சு ரம் அடித்து நான் பழகினேன். தபுலா நான் வாசிக்கும் பொழுது எங்கிட்ட ப்ராப்பர் தபலா கிடையாது, ஏதோ எங்களுக்கு மேசையில் அடிச்சு நாங்கள் அதை பழகினோம். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மியூசிக் படிக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்தேன், கொஞ்சம் படித்தேன். அதுக்கு பிறகு கோட்ஸ் கீபோர்ட் கோட் பிடிக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு சிவா, அவர் மறக்க மாட்டேன், நல்ல ஒரு மியூசிஷியன். அது மட்டும் இல்லை ரஜினி, நல்ல ஒரு மியூசிஷியன். அவங்களெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் சொல்லித்தந்த காரியங்கள், அவங்க அடிக்கிறதெல்லாம் பார்த்து இன்றைக்கு கோட்ஸ், நான் ஒரு கீபோர்டில் கோட்ஸ் பிடிச்சி ஒரு பாடலை செய்யக்கூடிய வண்ணத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். முதற்கண் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது ரஜினிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அவரை பார்த்து சில காரியங்கள் நான் படிச்சிருக்கின்றேன். சிவா, அவர் எனக்கு கோட்ஸ் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கீபோர்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார், அவரை நான் மறக்க மாட்டேன். டெபோரா, பாட்டு எழுத வேணும், பாடலை கொஞ்சம் எழுதி கொடுங்க, எனக்கு டைம் இல்லை, எனக்கு பாடல் வருது இல்லைன்னு சொன்ன பொழுது டெபோரா எனக்கு அருமையான ஒரு பாடலை எழுதி அனுப்பியிருந்தார், நான் மறக்கவில்லை. அவள் இந்தியாவில் இருக்கின்றார். அந்த பாடலை நான் பத்திரம் வச்சிருக்கின்றேன். அந்த ஃபேமிலி உண்மையில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. அவருடைய குடும்பமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற குடும்பம். அவருடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர், அவர் அருமையான ஒரு ஊழியக்காரன். அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன், இந்த முறை போகும்பொழுது அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன், சாப்பிட்டேன். அவங்க என்னை வடிவாக கவனித்தாங்க, நான் இப்போ நான் மறக்க மாட்டேன். ஸோ அதே போல் இந்தியாவில் அநேகமான எல்லார பேர் நான் சொல்ல முடியாது. ஸோ அநேகமான பேர் என்னை கவனித்தாங்க, வரவேற்றாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். மியூசிக் அடிப்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம், உள்ளே சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, காசு, ஒரு பாடல் அடிக்கணும்னு சொன்னால் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா மட்டும் செலவழியும். இதெல்லாம் நான் செலவழிக்காமல் செய்யணும். காரணம் சொன்னால் இதில் எல்லா பணத்தை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஏழை மக்களுக்காக தான் நான் கொடுக்கின்றேன். ஆனபடியாக தான் காசை கொடுத்து அடிக்காமல் நானே அடிக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு பாடலாக நான் வெளியிட இருக்கின்றேன். தயவுசெய்து இந்த பாடல் வரும் பொழுது அனுப்பி வைங்க மற்றவங்களுக்கு. இதில் ஒவ்வொரு ரூபாயும் பெருசாக வர போகிறதில்ல யூடியூப்பில். ஏதோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ இந்த பணத்தை நான் இதில் ஒவ்வொரு பணத்தையும் நான் ஏழை மக்களுக்காகவே, அப்படி ஏழைன்னு சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட
காரியங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தயவுசெய்து இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமில்லை, எப்பையும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஒழுங்கு கிரமமாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆரம் மாந்தாலும் ஆண்டவர் மாந்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பையும் அவரை அவர் உங்களே சுமக்கிறோ இல்லையோ, நீங்கள் அவரை சுமந்து நீங்கள் செல்லும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய காரியத்தில் கூட இருந்து காரியங்களை செய்யுங்க. எல்லா காரியத்திலையும் கூட இருந்து தேவனுக்கு புகழை செலுத்துவதுதான் உண்மையான ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த பாடல் கிறிஸ்டியன்ஸ் பாடலான், ஃபுல்லாகவே கிறிஸ்டியன் பாடல். நல்லாகவே இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. உங்களோட கையிலே கொடுக்கின்றேன். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். எல்லா மக்களுக்கும், அதாவது நான் அணுகுனவர்கள், என்னுடைய மியூசிக் எல்லா காரியம் இந்தியாவிலையும் சரி, சிலோன்லேயும் சரி, கனடாலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, எல்லா மக்களுக்கும், ஜெர்மனில் சரி, யூரோப்பில் சரி, எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய உதவி, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருந்தபடியாகத்தான் இந்த பாடலை எனக்கு எழுதக்கூடியதாக இருந்தது, மியூசிக் போடக்கூடியதாக இருந்தது, படிக்கக்கூடியதாக இருந்தது. ஏதாவது பிழைகள் இருக்குமென்னு சொன்னால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். அத்தோடு எல்லா பாஸ்டர்ஸ்மாருக்கும், எல்லா சேர்ச்சுக்கும், அதாவது கனடா, அமெரிக்கா, சிலோன், இந்தியா, ஜெர்மன், யூரோப் சைட் எல்லாம் இருக்கிற எல்லா சிங்கப்பூர், மலேசியா, இப்படிப்பட்ட எல்லா இடங்களில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். அவங்களுடைய ஜெபம், அவங்களோட உதவி, அவங்களோட ஜெபம் இருந்தபடியாகத்தான் இந்த பாடல் எழுதக்கூடிய இருந்தது. அது மட்டும் இல்லை, எல்லா சேர்ச், எல்லா பாஸ்டர்ஸ்மாருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு கூட இருப்பாராக. God bless you. இந்த பணத்தை நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு செலவழிப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கின்றது. இதை சொல்லித்தான் இந்த வீடியோவை நான் ப்ரொமோட் பண்ணணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. தயவுசெய்து என்னைய பிள்ளையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். சொல்ல வேண்டிய கடாயம் வரும்பொழுது அதை சொல்லத்தான் ஒன்றுமே செய்யலாது. உண்மையிலவே நான் இதில் வர ஒவ்வொரு பணத்தையும் நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் செலவழிக்கின்றேன். படிப்புக்காக செலவழிக்கின்றேன், உடுப்புக்காக செலவழிக்கின்றேன். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் இந்த பணத்தை நான் செலவழிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் சிலோனில் பெரிய ஆர்கனைசேஷன் நான் எடுத்து நாங்கள் காரியங்களை செய்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்தியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம். கொழும்பில் நாங்கள் இந்த வீக், அதாவது நான் முதல் செய்த ஜஃப்னா, இந்த வீக் கொழும்பில் நாங்கள் ஒரு பிளேயர் அடிச்சிருக்கோம். வேண்டாம், அதில் போட்டு காட்டுறேன். நாங்கள் பிள்ளைகள் அடிச்சிருக்கிறோம். கொழும்புலையும் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பிள்ளைகளை எடுத்து நாங்கள் பார்க்குறதாக முடிவு எடுத்திருக்கின்றோம். அதுக்கு அநேகமான காசுகள் தேவைப்படுகின்றது. மக்களிடம் நான் காசை கேட்கும் பொழுது நான் கேட்பதும் கிடையாது. பட் அவங்க உதவி ஒருக்கா செய்வாங்க, ரெண்டாம் முறை செய்வான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியாக இவ்வளோ காலத்துக்கு நான் மக்கள்கிட்ட காசு கேட்டது கிடையாது. ஆனால் அவங்களாம் உணர்ந்து சில காரியங்கள், சில ஊழியக்காரர்கள், சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதை நான் மறக்க மாட்டேன். அதை விட இப்படிப்பட்ட காரியங்களில் வர பணத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்கும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட கூட எப்பயும் இருக்கும். அதான் உண்மை. ஏண்டா எங்களை பார்க்கும் பொழுது அடே இவன் காசுக்கு வர ஓடிடக்கூடாது. அப்படியா, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். ஸோ என்ன சொன்னவான்னு சொன்னால், ஆண்டவர் நல்லவர். எனிவே, ஆண்டவர் நல்லவர். தயவுசெய்து எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நாள். எல்லா மதர்ஸையும் நீங்கள் கவனிங்கள், அவங்களுக்கு கிஃப்டில் வாங்கி கொடுங்கள். அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு எப்பயும் இருக்க வேண்டும். தாய்மாருடைய பிளெஸ்ஸிங் எப்பயும் நமக்கு இருக்க வேண்டும். அதை மறந்துடாங்க. தொடர்ந்தும் காரியங்களை பாருங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஸ்டீவன் மீடியாவில் வரும்பொழுதும், அன்பிங் கிட்ஸில் வரும்பொழுதும் எந்த வீடியோ வந்தாலும் மற்றவங்க அனுப்பி வைங்க. அதில் வர ஒவ்வொரு பணத்தையும் நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நான் செலவழிக்கின்றோம். கூடிய சீக்கிரம் எல்லாமே ஆண்டவர் நிச்சயமாகவே எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டார். நாங்கள் தான் எடுக்க தெரியாது நிற்கின்றோம். நிச்சயமாகவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். God bless you. நான் உங்கள் ஸ்டீவன். Bye now. நான் தேடிய பாதைகள் எல்லாம் நிழலாய் மறைந்தது. கையில் இருந்த கனவுகள் கூட காற்றில் கரைந்ததுதான்.
இதயம் கேட்ட பதில்கள் இல்லை, உலகம் கொடுத்தது வெறும் சத்தம். அந்த அமைதியின் நடுவில் நீ என் உயிரில் பேசினாய்.